முதலில் தலைப்புச் செய்தி. யாழில் முழங்கிய அனுர அதிரடியான அறிவிப்புகள் இதோ. இனி விரிவான செய்தி. මේ යාපනයේ අවස්ථා ගණනාවකදී විවිධ රැස්වීම් පවත්වලා තිබෙනවා. தனிப்பட்ட ரீதியிலே எடுத்தால் இந்த யாழ் மாவட்டத்திலே பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றேன். හැබැයි අද තමයි හරිම රැස්වීම තියන්නේ. ஆனால் இன்றுதான் சரியான கூட்டத்தை நடத்துகிறேன். අපිට සතුටක් තිබෙනවා. எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. අපේ රටේ පැරණි දේශපාලනය විසින් අපිව ඈත් කරලා තිබුණා. எமது நாட்டு பழைய அரசியல்களினால் எம்மை பிரித்து வைத்தார்கள். අපේ රටේ පැරණி දේශපාලනය විසින් දකුණ උතුරට එරෙහිවත් උතුර දකුණට එරෙහිවත් පෙළගස්සලා තිබුණා. எமது அந்த பழமை வாய்ந்த அரசியல் ரீதியாக தெற்கை வடக்கை பிரித்து தான் ஆட்சி செய்தார்கள். එහෙම තිබුණු පැරණි දේශපාලනය වෙනස් කරන්න அவ்வாறு இருந்த பழைய அரசியல் மாற்றி அமைக்க අද යාපනයේ ජනතාව සමත් වෙලා තිබෙනවා. இன்று யாழ்ப்பாண மக்கள் அவர்கள் முன் வந்திருக்கின்றார்கள். මම හිතන්නේ මෑත කාලේ යාපනයේ ජනතාව දේශපාලන රැස්වීමකට සහභාගී වුණු වැඩිම පිරිස මෙම අවස්ථාවට සම්බන්ධ වෙලා ඉන්නවා. நான் நம்புகின்றேன் இந்த யாழ் மாவட்டத்திலே ஒரு அரசியல் கூட்டத்திற்கு கலந்து கொண்ட அதிகூடிய மக்கள் கலந்த கூட்டமாக இதை குறிப்பிடலாம். ඔබ අපේක්ෂාවන් සහිතව අප දෙස බලාගෙන ඉන්නවා. நீங்கள் பாரிய எதிர்பார்ப்போட எம் மீது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ඔබ බලාපොරොත්තු සහිතව අප දෙස බලාගෙන ඉන්නවා. நீங்கள் பெரிய எதிர்பார்ப்புடன் எம்மை நோக்குகிறீர்கள். මා ආරම්භයේදීම ඔබට කියන්නම්. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு கூறுகின்றேன். ඔබ අප කෙරෙහි තබා තිබෙන බලාපොරොත්තුව ඔබ අප කෙරෙහි තබා තිබෙන අපේක්ෂාවන් කිසිසේත්ම බිඳ නොවට්ටන බවට මම ඔබට සහතික කරනවා. நீங்கள் எம் மீது வைத்திருக்கும் அந்த எதிர்பார்ப்பு, நீங்கள் எம் மீது வைத்திருக்கும் அந்த எதிர்கால சிந்தனைகள் ஒன்றுமே சிதைக்காமல் நடைமுறைப்படுத்துவோம் என்றதை நாங்கள் கூற விரும்புகிறோம். අපිට ඕනා සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ග මෙලේ අපි කවුරුත් එකට ජීවත් වෙන රටක් අපිට ඕනා. எங்களுக்கு தேவை இந்த நாட்டிலே சிங்களம், தமிழ், முஸ்லிம் மக்கள், பேக மலே முஸ்லிம் மக்கள் வாழும். බෞද්ධ, කතෝලික, ඉස්ලාම්, හින්දු සියලු දෙනාද එකට වාඩි වෙලා ඉන්නවා. இங்கு பார்த்தாலும் பௌத்த, கத்தோலிக்க, இந்து, முஸ்லிம் எல்லா மத தலைவர்களும் இன்று ஒன்றாக அமர்ந்திருக்கின்றார்கள். එහෙම සමග සම්පන්න රටක් අපිට ඕනේ නැද්ද? இவ்வாறான ஒரு ஒற்றுமையான ஒரு நாடு எங்களுக்கு தேவை இல்லையா? ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் මේ රටේ සමගිය ගොඩනගන බවට අපි ඔබට සහතිකයක් இந்த දෙනවා. நாட்டிலே தேசிய ஒற்றுமை வளர்ப்போம் என்பதை உறுதியாக கூறுகின்றோம். මා දන්නවා සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා ජනාධිපතිවරණය අපේ රටේ තීරණාත්මක ඡන්දයක් බවට පත් වුණා. உங்களுக்கு தெரியும், செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டிலே ஒரு தீர்மானகரமான தேர்தலாக அமைந்தது. ඒ ජනාධිපති ඡන්දෙදී හිටපු ජනාධිපතිතුමා මම හිතන්නේ වැඩියෙන්ම හිටියේ යාපනයේ. நான் நினைக்கின்றேன் அந்த தேர்தலின் போது இந்த நாட்டிலே முன்னாள் ஜனாதிபதி கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இருந்தார். அந்த காலகட்டத்திலே මේ ඡන්දෙට ආවද? இந்த தேர்தலுக்கு வந்தாரா? ඉල්ලේ. ඇයි? ஏன்? මේක එයාගේ ඡන්දෙ නෙවෙයි. இது அவருடைய தேர்தல் அல்ல. ඒගොල්ලෝ කල්පනා කරන්නේ මේ විදිහට. அவர்கள் நினைப்பது அவ்வாறு. පහුගිය ජනාධිපති ඡන්දෙදී විපක්ෂ நாயකතුමා கடந்த தேர்தலிலே எதிர்க்கட்சி தலைவர் මේ උතුරට අවස්ථා ගණනාවක ආවා. வடக்குக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களிலே வருகை தந்தார். මේ ඡන්දෙට එනවද? இந்த தேர்தலுக்கு வருவாரா? ඉල්ලේ. ඇයි? ஏன் வரமாட்டார்? මේක එයාගේ ඡන්දෙ නෙවෙයි. இது அவருடைய தேர்தல் அல்ல. එනිසා ඒ හැසිරීම් විතරක් ප්‍රමාණවත්. ඒගොල්ලෝ කුමක් වෙනුවෙන්ද යාපනයට ආවේ කියලා තේරුම් ගන්න. ஆகவே இந்த விடயங்களே போதும் எந்த குறிக்கோளுடன் இந்த யாழ்ப்பாணத்திற்கு அவர்கள் வந்தார்கள் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு. තමන් දිනනවනම් යාපනය මතක් වෙනවා. தாங்கள் வெற்றி கொள்வதாக இருந்தால் யாழ்ப்பாணம் ஞாபகத்திற்கு வரும். තමන් පරදිනකොට යාපනය දාලා යනවා. தாங்கள் தோல்வி கண்ட நேரத்திலே யாழ்ப்பாணத்தை விட்டு ஓடுகிறார்கள். ජාතික ජන බලවේගයේ අපි
தேசிய மக்கள் சக்தியிலே நாங்கள் අපිට කුඩා පිරිසක් සවන් දෙන කාලේ ඉඳන් எங்களுக்கு ஒரு சிறிய குழு செவிமடுக்கும் காலத்தில் இருந்து අපි මේ යාපනයේ ජනතාව හම්බ වෙන්න ආවා. இந்த யாழ் மாவட்ட மக்களை சந்திக்க நாங்கள் வந்திருக்கின்றோம். අපිට තිබෙන්නේ අපේ මැතිවරණ ජයග්‍රහණයක් වෙනුවෙන් යාපනයේ ජනතාව එකතු කර ගැනීම වුවමනාවක් නෙවෙයි. எங்களுக்கு இருப்பது இந்த தேர்தல் வெற்றிகளுக்கு மட்டும் மக்களை ஒன்றிணைப்பது அல்ல. අපිට ඡන්ද දිනන්න යාපනයේ දෙමළ ජනතාව ඕනකමක් නෙවෙයි අපිට තියෙන්නේ. எங்களுக்கு தேர்தல்களை பெற்றுக் கொள்வதற்கு யாழ்ப்பாண மக்களின் தேவை மட்டும் தேவை என்ற அந்த தேவை மட்டும் அல்ல. අපිට යාපනයේ ඔබ අවශ්‍ය වෙන්නේ කුමක් වෙනුවෙන්ද? යාපනයේ ඔබ අවශ්‍ය වෙන්නේ කුමක් වෙනුවෙන්ද? யாழ்ப்பாண மக்கள் எங்களுக்கு தேவைப்படுவது ஏன்? මේ රට ගොඩනගන්න ඔබ අවශ්‍යයි. இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு உங்களது பங்களிப்பு අපේ தேவை. රටේ සමගිය හදන්න ඔබ අවශ්‍යයි. இந்த நாட்டை மேம்படுத்துவதற்கு உங்களது தேவை. යුද්ධ නැති, யுத்தங்கள் இல்லாத, ගැටුම් නැති, முருகல் நிலை இல்லாத, අවිශ්වාසයක් නැති அவநம்பிக்கை இல்லாத අනාගතයක් අපේ දරුවන්ට හදන්න ඔබ අවශ්‍යයි. எதிர்காலத்தை அமைப்பதற்காக உங்களது பங்களிப்பு எங்களுக்கு தேவை. අන්නේ අවශ්‍යතාව වෙනුවෙන් තමයි අපි ඔබ හම්බ වෙන්න ආවේ. அந்த தேவைக்காகத்தான் நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். විශේෂයෙන් මම දන්නවා விசேடமாக எங்களுக்கு தெரியும், පෞගේ ජනාධිපතිවරදීමේ යාපනයේ අපිට 27000ක් ඡන්ද ලැබුණා. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுக்கு 27,000 வாக்குகள் கிடைச்சிச்சு. රටේ අනිත් දිස්ත්‍රික්ක හා සංසන්දනය කරනකොට ඒක කුඩා ප්‍රතිශතයක් බව ඇත්ත. நாட்டில் ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடும் போது அது ஒரு சிறிய தொகை என்பது உண்மை. අපේ කැමැත්ත නොවුනත් අපේ දේශපාලනයේ අඩුවක් තිබුණා. எமது விருப்பம் அது அல்ல, ஆனாலும் எமது அரசியலிலே ஒரு குறைபாடு இருந்தது. දෙමළ භාෂාවෙන් කතා කරන ජනතාවට தமிழ் மொழியில் பேசும் අපේ மக்கள் පණිවිඩය නිවැරදි ලෙස දෙමළ භාෂාවෙන් යන්නේ නැහැ. எமது செய்தி சரியான முறையிலே தமிழ் மக்களுக்கு போய் சேரவில்லை. ඒ නිසා අපි සහ ඔබ අතර දුරස්කමක් තිබුණා. ஆகவே எமக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு வெற்றிடம் ஒன்று இருந்தது. දකුණේ ගම්වල වැඩ කරන තරම් தென்பகுதியிலே நாங்கள் கட்சி வேலை செய்யும் அளவுக்கு උතුරේ ඔබේ ගම්වල අපි වැඩිය වැඩ කරේ නෑ. வடக்கிலே உங்கள் பகுதிகளிலே நாங்கள் பெரிய வேலைகளை செய்யவில்லை. අපි අතර දුරස්කමක් තිබුණා. எமக்கிடையே ஒரு வெற்றிடம் ஒன்று இருந்தது. ඒ නිසා ජාතික ජනබලවේගය පිළිබඳවත් ஆகவே தேசிய மக்கள் சக்தி අපේ தொடர்பாகவும் දේශපාලන පිළිබඳවත් எமது அரசியல் தொடர்பாகவும் ජනාධිපතිවරණදී අපේ ජයග්‍රහණයන් පිළිබඳවත් ஜனாதிபதி தேர்தலின் வெற்றிகள் தொடர்பாகவும் යාපනයේ ඉන්න ඔබට දුරස් පණිවිඩයක් තිබුණේ. யாழ்ப்பாணத்தில் இருக்கும் உங்களுக்கு ஒரு தூரமான ஒரு செய்தி, வெற்றிடமான ஒரு செய்தி இருந்தது. ජනාධිපති ඡන්දදී අනිත් පක්ෂ උතුරට ආවේ. ஜனாதிபதி தேர்தலிலே ஏனைய கட்சிகள் வடக்குக்கு வந்தது. උතුරේ ඉන්න පක්ෂයක් එක කරට අත දාගෙන. வடக்கில் இருக்கும் ஒரு கட்சியோடு இணைந்து தான் வந்தார்கள். ඒ නිසා උන් නිතරම කල්පනා කරේ ஆகவே இந்த நேரமும் அவர்கள் யோசித்தது, උතුරේ ජනතාවගේ ප්‍රශ්න විසඳනවා වෙනුවට வடக்கிலே வாழும் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு பதிலாக උතුරේ නායකයන් එකතු කර ගැනීම ප්‍රමාණවත් කියලා. வடக்கில் தலைவர்களை ஒன்று சேர்ப்பது காணும் என்று அவர்கள் யோசித்தார்கள். දීර්ඝ කාලයක් நீண்ட காலமாக ආණ්ඩු அரசாங்கங்கள் කයිට්ස්වල මන්ත්‍රීවරයා එකතු කරගන්නවා. கைட்ஸின் உறுப்பினரை சேர்ந்தெடுத்தார்கள். හැබැයි ජනතාව එකතු කරගන්නේ නෑ. ஆனால் மக்களை ஒன்று சேர்க்கவில்லை. විවිධ විපක්ෂයේ හිටියත් විවිධාකාරයෙන් ආණ්ඩුවට එකතු කරගන්නවා. பல்வேறு கட்டத்திலே எதிர்க்கட்சிகளே இருந்தாலும் எதிர்க்கட்சிக்கும் அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். ජනතාව එකතු කරගත්තේ නැහැ. ஆனாலும் மக்களை ஒன்று சேர்க்கவில்லை. ඒ නිසා ප්‍රශ්නයක් තිබුණා. ஆகவே ஒரு பிரச்சனை இருந்தது. උතුරේ නායකයන් එක්ක විතරක් කරන දේශපාලනයක්. வடக்கில் தலைவர்களுடன் செய்யும் அரசியல், ජනතාවත් එක්ක දේශපාලනයක් තිබුණේ නෑ. மக்களுடன் ஒரு அரசியல் இருக்கவில்லை. නමුත් ජාතික ජනබලවේගය අපි ஆனால் தேசிய மக்கள் சக்தியில் நாங்கள் උතුරේ නායකයන් එක්ක සංවාදයක යෙදෙන ගමන් வடக்கில் தலைவர்களுடன் கலந்தாலோசிப்பதுடன் අපි උතුරේ ජනතාවත් එක්ක දේශපාලනය කරන්න පටන් ගත්තා. வடக்கு மக்களுடன் அரசியல் செய்ய நாங்கள் ஆரம்பித்தோம். අපිට අවශ්‍යයි මේ රට අලුත් දේශපාලනයක්. எங்களுக்கு தேவை இந்த நாட்டிலே ஒரு புதிய ஒரு அரசியல். දකුණේ ජනතාව විශ්වාස කරන, தென் பகுதியிலே மக்கள் நம்பும், නැගෙනහිර ජනතාව විශ්වාස කරන, கிழக்கிலே வாழும் மக்கள் நம்புகின்ற, උතුරේ ජනතාව විශ්වාස කරන வடக்கிலே மக்கள் நம்புகின்ற එක දේශපාලනයක් අපිට අවශ්‍යයි. ஒரு அரசியல் எங்களுக்கு தேவைப்படுது. එහෙම නැතුව මේ රටේ සමගිය හදන්න බෑ. அப்படி இல்லாமல் இந்த நாட்டிலே ஒற்றுமையை கட்டியெழுப்ப முடியாது. දකුණට එරෙහිව උතුරේ දේශපාලනයක් කරලා කොහොමද සමගිය හදන්නේ? தெற்குக்கு எதிராக வடக்கிலே எதிர்ப்பை காட்டி எப்படி ஒற்றுமையை காட்டுவது? දකුණට එරෙහිව උතුරේ දේශපාලනයක් කරලා කොහොමද සමගිය හදන්නේ? வடக்குக்கு எதிராக தென்பகுதியிலே ஒற்றுமை இல்லாமல் எப்படி ஒற்றுமையை கட்டியெழுப்புவது? සමගිය හදන්න නම් ஒற்றுமையை வளர்க்க வேண்டுமானால் வடக்கும் දකුණත් தெற்கும் නැගෙනහිරත් கிழக்கும் සියලු දෙනා විශ්වාස කරන දේශපාලන ව්‍යාපාරයක් අවශ්‍යයි. அனைத்து மக்களும் விரும்புகின்ற நம்புகின்ற ஒரு அரசியல் இயக்கம் தேவை. අන්නේ විශ්වාසය තමයි அந்த நம்பிக்கை தான் ඔබ මෙතෙන්ට සහභාගී වෙලා අපිට කියාපාන්නේ.
இந்த இந்த இடத்திலே கலந்து கொண்டு நீங்கள் பறைசாற்றுவது අපි அதை එක දේශපාලන ව්‍යාපාරයක් කොට ඒක රාශි වෙන සූදානම් බව. நாங்கள் ஒரு அரசியல் கட்சியின் கீழ் அணிதிரள தயார் என்பதையே நீங்கள் காட்டுகின்றீர்கள். එතනම සමගිය அங்கனைக்கே ஒற்றுமை இருக்கின்றது. බෙදිලා දේශපාලනය කරලා කොහොමද සමගිය හදන්නේ? பிரிந்து அரசியல் செய்து எப்படி ஒற்றுமையை கட்டி எழுப்புவது? දකුණේ උතුරට එරෙහිව දේශපාලනයක් කරලා. தென்பகுதியிலே வடக்குக்கு எதிராக அரசியலை செய்து, උතුරේ දකුණට එරෙහි දේශපාලනයක් කරලා. வடக்கிலே தெற்குக்கு எதிராக அரசியலை செய்து සමගිය නිර්මාණය කරන්න බෑ. ஒற்றுமை வளர்க்க இயலாது. පහුගිය දශක ගණනාවක් අපේ රටේ දේශපාලනේ මොකද්ද? கடந்த பல தசாப்த காலமாக உங்கள் நாட்டிலே நடந்தது என்ன? දකුණේ දේශපාලන පක්ෂ ජයග්‍රහණය කරන්නේ. தென்பகுதியிலே அரசியல் கட்சிகள் வெல்வது උතුරට එරෙහිව வடக்குக்கு எதிராக උතුර පිළිබඳ බය හදලා. வடக்கில் இருக்கும் அச்சத்தை උතුර ஏற்படுத்துவார்கள். පිළිබඳ සැකය හදලා. வடக்கில் தொடர்பான சந்தேகத்தை ஏற்படுத்துவார்கள். ඒක තමයි දකුණේ දේශපාලනය. அதுதான் தென்பகுதியிலே அரசியல். උතුරේ දේශපාලන සමහර විට එහෙම வடக்கிலும் சில நேரம் அப்படித்தான். දකුණට එරෙහිව தெற்குக்கு எதிராக. දැන් අපිට මොකක්ද අවශ්‍ය? இப்ப எங்களுக்கு என்ன தேவை? උතුරේ ජනතාවත් வடக்கில் மக்கள், දකුණේ ජනතාවත් தெற்கு மக்கள், නැගෙනහිර ජනතාවත් கிழக்கு மக்கள், අපි හැමදෙනාම நாம் அனைவருமே එක කුඩයක් යට එන දේශපාලනයක් ඕන. ஒரே குடையின் கீழ் வரும் அரசியல் எங்களுக்கு අන්න ඒක தேவை. තමයි ජාතික ජන බලවේගය. அதுவே தேசிய மக்கள் சக்தி. අන්න සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා செப்டம்பர் மாதம் 21ஆம் මේ திகதி යාපන දිස්ත්‍රික්කේ யாழ் மாவட்டம் 27000ක් ඒ පිළිබඳ විශ්වාස කරලා අපිට ඡන්ද ලබා දුන්නා. 27,000 பேர் எம்மை நம்பி வாக்களித்தார்கள். ඒක ජයග්‍රහණයක් නෙමෙයිද? அது வெற்றி இல்லையா? අපි නොදකපු අය, நாங்கள் காணாதவங்க, අපි මුණ නැගසුණු අය, எங்களை சந்திக்காதவங்க, සිංහල භාෂාවෙන් විතරක් කතා කරපු මම சிங்கள மொழியில் மட்டும் கதைத்த அனுர தோழர், ඔබ අපිව විශ්වාස කරා. நீங்கள் எங்களை நம்பினீர்கள். 27000ක් ඡන්ද දුන්නා. 27,000 பேர் வாக்களித்தீர்கள். හැබැයි ඡන්දෙන් පස්සේ ஆனால் தேர்தலுக்கு பின்பு ඡන්දෙන් පස්සේ විශාලතම උද්දාමය තිබුණ යාපනයේ. தேர்தலுக்கு பின்பு மிகப்பெரிய எழுச்சி இருந்தது யாழ்ப்பாண மாவட்டத்திலே. උතුරට පණිවිඩය ඇවිල්ලා තිබුණේ නෑ. උතුරට පණිවිඩය ඇවිල්ලා තිබුණේ නෑ. வடக்குக்கு செய்தி வரவில்லை முதலில். අපි ජයග්‍රහණය කරයි කියලා. நாங்கள் வெல்லுவோம் என்ற செய்தி வடக்குக்கு முதலில் வந்திருக்கவில்லை. උතුරේ පණිවිඩ තිබුණේ வடக்கில் செய்தியாக இருந்தது අර දෙන්නගෙන් එක්කෙනෙක් දිනයි කියලා. அந்த 2 பேரில் ஒருவர் வெற்றி பெறுவார் என்பதுதான் கருத்தாக இருந்தது. එහෙමනේ. அப்படித்தானே? උතුරේ පත්තරවල ලියුනේ මොනවද? வடக்கிலே பத்திரிகைகளில் என்ன இருந்தது? උතුරේ මාධ්‍යවල ලියුනේ මොනවද? வடக்கிலே ஊடகத்துறையிலே இருந்தது என்ன? උතුරේ නායකයන් වේදිකාවට නැංගේ කාගේද? வடக்கிலே தலைவர்கள் எந்த மேடையில் ஏறினார்கள்? ඒ ඔක්කොම තිබුණේ කොතනද? அவை அனைத்துமே இருந்தது எங்கே? අර දෙන්නගෙන් එක්කෙනෙක් දිනයි. அந்த 2 பேரில் ஒருவர் வெல்லுவார் என்ற கருத்து தான் பொதுவாக இருந்தது. අපි දිනන බව උතුරේ ජනතාවට පණිවිඩය හරියටම ඇවිල්ලා තිබුණේ. நாங்கள் வெல்லுவோம் என்ற செய்தி வடக்கு மக்களுக்கு சரியாக வந்து சேர்ந்திருக்கவில்லை. හැබැයි අපගේ ජයග්‍රහණයෙන් පස්සේ ஆனால் எமது வெற்றிக்கு பின்பு වැඩිම සතුට, மிகப்பெரிய மகிழ்ச்சியை, වැඩිම උද්දාමය மிகவும் எழுச்சியாக මේ යාපනයේ තරුණ තරුණයන්ගෙන් පණ හිටි බව මම දන්නවා. இந்த யாழ் மாவட்டத்திலே இளைஞர் யுவதிகள் மிகவும் எழுச்சியாக இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியும். ඡන්දෙන් පස්සේ தேர்தலுக்கு பின்பு අපේ කාර්යාල எமது அலுவலகங்கள் පිරෙන්න පටන් ගත්තා. நிரம்பி வழிய தொடங்கியது. දවස් එකට 100 ගණනක් ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான ஆட்கள் අපි වට එකතු වෙන්න පටන් ගත්තා. எம்மை சந்திக்க வந்து எம்மை சூழ வந்தார்கள். ඒකතු වීමේ ප්‍රතිඵලය තමයි அந்த ஒன்றிணைந்ததன் பெருபேறு விளைவுதான் අද මේ දහස් ගණනක් එකතු වෙලා පෙන්눔 කරන්නේ. இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து காட்டுவது அந்த பலன்களை. අද මොකද්ද උතුරේ ජනයාගේ පණිවිඩය? இன்று வடமாகாண மக்களின் செய்தி என்ன? අලුත් දේශපාලන ව්‍යාපාරයක් අතර බලය ලබා දී යුතුයි. ඒ ශක්තිමත් කළ යුතුයි කියන එක තමයි පණිවිඩය. ஒரு புதிய அரசியல் இயக்கத்திற்கு கையில் அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்பதே இன்று வடமாகாண மக்களுடைய செய்தியாக இருப்பதை காண்கின்றோம். ජනතාවගේ විතරක් නෙවෙයි. மக்களுடையது மட்டுமல்ல, අද අනිත් පක්ෂවල නායකයින් යාපනය කියන්නේ මොකද්ද? இன்று ஏனைய கட்சிகளின் தமிழர்கள் என்று கூறப்படும் கட்சிகளின் தலைவர்கள் கூறுவது என்ன? ඡන්දින් පස්සේ මාලිමාවේ ආණ්ඩුවට එනවා. தேர்தலின் பின்பு திசை காட்டின் அரசாங்கத்துடன் இணைவார்களாம். කියනව නේද? சொல்கிறார்கள் தானே? ඡන්දින් පස්සේ මාලිමාවෙන් ඇමතිකමක් දෙනවා. தேர்தலுக்கு பின்பு திசை காட்டில் ஒரு அமைச்சு பதவி எடுப்பேன். ඇයි එහෙම වෙලා තියෙන්නේ? ஏன் அவ்வாறான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு? මට උතුරේ යාපනයේ ප්‍රධාන දේශපාලන නායකයෙක් හම්බුණා. தோழருக்கு வடக்கிலே பிரதான அரசியல் கட்சியின் ஒரு தலைவரை சந்தித்தாராம். ඔහු කියන්නේ මොකද්ද? அவர் என்ன சொன்னாரு? ඔහු ආවේ නැතත් මාලිමාවට ජනතාව ඇවිල්ලා ඉවරයි කියලා. அவர் வராவிட்டாலும்
திசை காட்டியுடன் வடமாகாண மக்கள் சேர்ந்து இருக்கின்றார்களாம். අද ඒකයි පණිවිඩය. அதுதான் செய்தி. හැබැයි මොකද්ද සිද්ධ වුනේ? ஆனால் என்ன நடந்தது? අපි එදා நாங்கள் அன்று ආරාධනා කරා. அழைத்தோம். අපි මේ ප්‍රශ්න එකට එකතු වෙමු. நாங்கள் இந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு ஜெயபிரகாஷ் சேருவோம் கருமு. என்று, வெற்றி பெறுவோம் என்று. එහෙත් ஆனால் ඔවුන්ට පැරණි දේශපාලන සභත් අත්හරින්න බැරි වුණා. பழைய அரசியல் தொடர்புகளை கைவிட முடியாமல் ஏற்பட்டது அந்த நேரத்திலே. දෙකට බෙදිලා இரண்டாக பிரிந்து හිටපු ජනාධිපතිගේ වේදිකාවටයි முன்னாள் ஜனாதிபதி இந்த மேடையிலும் විපක්ෂ නායක වේදිකාවටයි ගොඩ වැදුණා. எதிர்க்கட்சி தலைவர்களுடைய ඒ மேடையிலும் වෙලාවේ මේ යාපනයේ අලුත් තරුණ පරම්පරාව அந்த நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே புதிய இளைஞர்கள் ජාතික ජනබලවේගයේ කෝඩිය අත් නොහැර අල්ලගෙන හිටියා. தேசிய மக்கள் சக்தியின் கொடியை கைவிடாமல் வைத்திருந்தார்கள் இளைஞர்கள். අපේ කුමරන්ලා ඒකට எமது නායකත්වය குமரன் දුන්නා. தோழர்கள் தலைமைத்துவம் வழங்கினார், අල්ලගෙන හිටියා. பிடித்துக் கொண்டிருந்தார்கள். දැන් පැරණි නායකයන්ට කියන්නේ தற்போது பழைய அரசியல் கட்சிகளுக்கு எங்களுக்கு கூற இருப்பது, ඔගොල්ලෝ බස් එක මිස් කරගත්තා. நீங்கள் பஸ்ஸை மிஸ் ஆக்கிக் கொண்டீர்கள், பஸ் போய்விட்டது. දැන් මොකද සිද්ධ වෙලා තිබෙන්නේ? இப்ப என்ன நடந்திருக்கின்றது? යාපනයේ අලුත් තරුණ නායකයන් නැගිටිනවා. யாழ்ப்பாணத்திலே புதிய அரசியல் தலைவர்கள் எழும்புகிறார்கள். පැරණි කැත දේශපාලන සංස්කෘතිය වෙනස් කරන්න பழைய அந்த சாக்கடையான அரசியலை மாற்றி නව තරුණ පරම්පරාවන් ඉදිරියට එමින් තිබෙනවා. புதிய அரசியல் தலைவர்கள் இளைஞர்கள் අපි முன்னுக்கு ආරාධනා කරනවා. நாங்கள் அழைக்கின்றோம். යාපනයේ අලුත් තරුණ පරම්පරාවට யாழ்ப்பாணத்தில் புதிய இளம் சக்திகளுக்கு ජාතික ජනබලවේගයේ කොඩිය අතට අරගෙන தேசிய மக்கள் சக்தியின் கொடியை கையில் ஏந்தி මේ ඉහළටම යන නායකයන් බවට පත් වෙන්න කියලා අපි ආරාධනා කරනවා. மேலிடத்துக்கே செல்லும் தலைவர்களாக நீங்கள் மாறணும் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். ලෑස්ති වෙන්න ඕන කුමරන්. குமரன் தோழர் தயாராகுங்கள், ලෑස්ති වෙන්න ඕන අපේ අනිත් සහෝදරවරු. தயாராகுங்கள் ஏனைய தோழர்கள். මේ ගමනේ ඉදිරියටම යන්න. இந்த பயணத்திலே முன்னுக்கே செல்ல வேண்டும். ඒ නිසා බස් එක මිස් කරගත්තු අයට ආයේ බස් එකේ ඉඩ නැහැ. ஆகவே பஸ்ஸை மிஸ் ஆக்கிக் கொண்ட நபர்களுக்கு பஸ்ஸிலே இடமில்லை. සරියා? ඊට පස්සේ මොකක්ද අපිට තිබෙන්නේ? அடுத்ததாக எங்களுக்கு என்ன இருக்கு? අපි ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව எமது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் අපේ පාලන කාලය ඇතුළත எமது ஆட்சியின் கீழ் අපි විසඳන ප්‍රශ්න කීපයක් පිළිබඳ අවධානය යොමු කරලා තිබෙනවා. பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் அவதானமாக இருக்கின்றோம். පළමු කොටම முதலாவதாக අපි අපේ රටේ ජාතික සමගිය හදනවා. எமது நாட்டிலே நாங்கள் தேசிய ஒற்றுமை வளர்ப்போம். උතුරත් දකුණත් යුද්ධ කරගත්තා. வடக்கும் தெற்கும் ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தோம். අවුරුදු 30ක අනවරත යුද්ධයක් තිබුණා. 30 வருட தொடர்ச்சியான ஒரு யுத்தம் இருந்தது. උතුරේ ඔබට ඉතුරුනේ මොනවද? வடக்கிலே உங்களுக்கு மிஞ்சியது என்ன? දකුණේ අයට ඉතුරුනේ මොනවද? தெற்குக்கு மிஞ்சியது என்ன? පරාජයන්, தோல்விகள், කඳුළු, கண்ணீர், අහිමි වූ දරුවන්, இழக்கப்பட்ட பிள்ளைகள், අහිමි වූ ස්වාමියන්, இழக்கப்பட்ட கணவர்கள், අහිමි වූ දේපල. இழக்கப்பட்ட சொத்துக்கள், ඒක නෙවෙයි අපේ ශේෂ පත්‍රය. அவற்றின் தானே எங்களுக்கு மீதமாக இருக்கின்றது. අපේ පරම්පරා යුද්ධ කරගෙන තියෙනවා. எமது பரம்பரைகள் யுத்தத்தில் ஈடுபட்டுக் අපේ கொண்டிருக்கின்றன. අනාගත පරම්පරාවට යුද්ධ නොකරන රටක් අපි හදන්න ඕන. நாங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு யுத்தங்களை உருவாக்கும் நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். මේ පරම්පරාවේ වගකීම ඒක. இந்த பரம்பரையின் பொறுப்பு அது. සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා අතර තිබෙන சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே இருக்கின்ற සැකය, சந்தேகம், අවිශ්වාසය, கோபம், கோபம் මුළුමනින්ම තුරන් කරලා முற்றாக இல்லாதொழித்து සමගි සම්පන්න රටක් ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව හදනවා. ஒற்றுமையான ஒரு ஆட்சியிலே நாங்கள் அமைக்க தேசிய மக்கள் சக்தி நாங்கள் முன்வருவோம். මා දන්නා උතුරේ ජනතාවට எங்களுக்கு தெரியும் வடக்கில் மக்கள் යම් ප්‍රමාණයක අවිශ්වාසයන් තිබෙනවා. சில சந்தேகங்கள் இருக்கலாம். අපේ පාලන කාලය ඇතුළත எமது ஆட்சியின் கீழ் එකින් එක ක්‍රමානුකූලව ஒன்றின் ஒன்றாக படிப்படியாக ඔබගේ අවිශ්වාස අපි ඉවත් කරනවා. உங்களது சந்தேகங்களை நாங்கள் தீர்ப்போம். මේක තමයි අපේ ආණ්ඩුව කියලා හිතන විදිහට අපි ආණ්ඩුව කරනවා. இது உங்களுடைய அரசாங்கம் என்ற அந்த உணர்வு வரும் வரையிலே நாங்கள் ஆட்சி ඔබ செய்வோம். මුණ දී තිබෙන ප්‍රශ්න විසඳනවා. நீங்கள் முன் கொடுக்கும் பிரச்சனைகளை தீர்ப்போம். පළමු කොටම முதலாவதாக ඕනෑම පුරවැසියෙක් අපේක්ෂා කරන්නේ எந்த ஒரு பிரஜையிட எதிர்பார்ப்பும் නිදහස. சுதந்திரம், නිදහස් මානසිකත්වයක් ඕන. சுதந்திரமான ஒரு மனநிலை. තමන්ගේ භාෂාවෙන් කතා කරනකොට, தனது மொழியிலே கதைக்கும், තමන්ගේ සංස්කෘතියෙන් අනුගමනය කරනකොට, தனது கலாச்சாரத்தை තමන්ගේ பின்பற்றும், පළාත්වල ජීවත් වෙනකොට தமது பகுதியிலே வாழக்குள்ள තමන්ට නිදහසක් තියෙන බව දැනෙන්න ඕන. தனக்கு சுதந்திரம் இருக்கு என்பது உணரணும். අපි පළමු කොටම நாங்கள் முதலாவதாக ඔබට නිදහස් සාමකාමී පරිසරයක් නිර්මාණය කරන උතුරේ உங்களுக்கு சுதந்திரமான ஒரு சூழலை வடக்கிலே நாங்கள் அமைத்துக் கொடுப்போம்.
දැනටමත් අපි தற்போதும் වහලා තිබුණු පාරක් ඇරියා. மூடியிருந்த ஒரு பாதையை நாங்கள் திறந்து வைத்தோம். උත්සව තිබ්බද? ஏதாவது வைபவம் இருந்துச்சா? அதுக்கு පීත්ත පටි කැපුවද? ஏதாவது பட்டி வெட்டினமா? ඒක උත්සවයක් තියලා විවෘත කරන්න ඕන එකක් නෙවෙයි. அது வைபவம் ஒன்று வைத்து திறக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. ඔබගේ පාර වහලා තිබ්බා. உங்களுடைய பாதை மூடி இருந்தது. විවෘත කරන්න උත්සව ඕනද? திறப்பதற்கு வைபவங்கள் தேவையா? ඒක ඔබගේ අයිතිය. அது உங்களது உரிமை. වෙන කෙනෙක් හිටියානම් வேறு யாராவது ஜனாதிபதியா இருந்தால் වහපු කෙනා ඇවිල්ලා විවෘත කරන උත්සවයෙන් மூடியவரே ஒரு விழா வைத்து திறந்து வைத்திருப்பார். එහෙමයි කරන්නේ. அப்படித்தான் அவர்கள். අපි තාමත් நாங்கள் இன்னமும் ආරක්ෂක සංසදේ කතා කරලා பாதுகாப்பு தரப்புடன் கதை සැලකිය යුතු ප්‍රමාණයක ඔබගේ නිදහස ශක්තිමත් කිරීම සඳහා අපි කටයුතු කරනවා. உங்களுடைய சுதந்திரத்தை இன்னும் பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்த வண்ணம் இருக்கிறோம். ඔබගේ පාරම්පරික ඉඩම් உங்களது பாரம்பரிய காணிகள் රජ විසින් පවරගෙන තිබෙනවා. அரசாங்கத்தால் எடுத்திருக்கிறார்கள். ඒ පිළිබඳ කම්පනයක් තිබෙනවා. அது தொடர்பான ஒரு தாக்கம் இருக்கின்றது. පියවරෙන් පියවර படிப்படியாக ඔබගේ ඉඩම් உங்களது காணிகளை ඔබට ලබා දීමට කටයුතු කරනවා. உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ඔබට නිදහස අවශ්‍යයි. உங்களுக்கு சுதந்திரம் தேவை. ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අනවරත යුද්ධයක් තිබුණා. தொடர்ச்சியான ஒரு யுத்தம் ගැටුම් இருந்தது. තිබුණා. முருகல் இருந்தது. සිදු නොවිතු දේ සිදු වුණා. நடக்க கூடாதவை நடந்தது. තාමත් සිරබාරේ ඉන්නවා. இன்னமும் சிறையிலே சிலர் இருக்கின்றார்கள். අපි එම දේශපාලන සිරකරුවන් නිදහස් කරන්න කටයුතු කරනවා. அந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். නිදහස சுதந்திரம் தேவை. සෑම පුරවැසියෙකුටම அனைத்து பிரஜைகளுக்கும் තමගේ පළාතේ தனது பகுதியிலே, තමගේ ගමේ தனது ஊரிலே, තමගේ රටේ தனது நாட்டிலே නිදහසේ ජීවත් වෙන්න පුළුවන් පරිසරයක් අවශ්‍යයි. சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழல் தேவை. කිසිදු පුරවැසියෙකුට எந்த ஒரு பிரஜையும் දෙවනි පන්නේ පුරවැසියෙක් இரண்டாம் தர பிரஜையாக, භාගයට නිදහසක් තියෙන පුරවැසියෙක් அரைவாசி சுதந்திரமுள்ள பிரஜை, අනෙක් අයට යටත් වුණු පුරවැසියෙක් වෙන මනෝභාවය තිබිය යුතු නෑ. ஏனையோருக்கு அடிபணிந்த பிரஜையாக இருக்க கூடாது. සමානයන් ලෙස නිදහස භුක්ති විඳින රටක් අපි නිර්මාණය කරනවා. சமமானவர்களாக சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும். அதற்கான ஒரு நாடு தேவை. ඕන නැද්ද එහෙම රටක්? அப்படி ஒரு நாடு தேவை இல்லையா? මම ඔබෙන් අහන්නේ. අවශ්‍යයි. தேவை. ඒ වගේම අපි දන්නවා அதே போன்ற எங்களுக்கு தெரியும், අපේ ග්‍රාමීය දුප්පත්භාවය විශාල ප්‍රශ්නයක්. நமது கிராமிய வறுமை மிக பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. මම 2009 යුද්ධය අවසන් වෙලා මාස කිහිපයකින් මේ යාපනයට ආවා. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்து சில மாதங்களுக்கு பின்பு யாழ்ப்பாணம் வந்தார் தோழர். සහෝදරුත් එක්ක ඈත ගම්වල විද්දා. தூர கிராமங்களுக்கு நாங்கள் சென்றோம். පොල්ලතු වලින් වට කරගත්තු නිවෙස්, கிடுகுகளால் அடைக்கப்பட்ட வீடுகள், මැටි දාලා තලපු නිවෙස්, களிமண்ணால் அந்த கீழே හරියම இழுக்கப்பட்ட ආදාය මාර්ගයක් නැති මිනිස්සු, சரியான வருமான வழிகள் இல்லை. හැම ඇකුළුණු, இந்த தோல் சுருங்கி කෙස් පැලුණු, முடியெல்லாம் நரைத்த දුගීභාවය පෙන්눔 කරන මිනිස්සු. வறுமை பளிச்சென்று காட்டுகின்ற மக்கள். එම දුගීභාවයෙන් අපි පෙළෙන්න ඕනද? அவ்வாறான வறுமையிலே நாங்கள் பாதிக்கப்பட வேண்டிய மக்களா நாங்கள்? අපි අවුරුදු දහස් ගණනක් ජීවත් වෙන්නේ නැහැ. நாங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்வதில்லை. අපි අවුරුදු 75 80ක් ජීවත් වෙනවා. வேணுமென்றா 75-80 வருடங்கள் நாங்கள் வாழலாம். ඒ කාලය ඇතුළත හැම පුරවැසියෙකුටම அந்த காலகட்டத்திலே அனைத்து பிரஜைகளும் ආහාර වේලා, நன்றாக சாப்பிட்டு හොඳ සෞඛ්‍ය සේවයක්, சிறப்பான மருத்துவ வசதிகளோடு, දරුවන්ට අධ්‍යාපනය, பிள்ளைகளுக்கு கல்வி உரிமை கொடுத்து, නොතෙමින් ඉන්න නිවසක්, நனையாமல் இருக்க ஒரு வீடு, මානසික නිදහසක්, உள ரீதியான நிம்மதி, මූණේ සිනාවක් සහිත முகத்திலே சிரிப்புடனான මිනිස්සු අපිට අවශ්‍යයි. மக்கள் எங்களுக்கு தேவை. පෞද්ගලික ගත්තොත් මා தனிப்பட்ட ரீதியிலே தோழர், දුප්පත්භාවයේ වේදනා දැකපු මිනිස්සු, அந்த வறுமையிலே வேதனைகளை அனுபவித்த மனிதன், දුප්පත්භාවයේ පතුලටම හිර වෙලා හිටපු මිනිස්සු, வறுமையிலே அடிமட்டத்திலே இருந்த மக்கள், අපේ පවුල් එහෙමයි, தோழர் இந்த குடும்பங்கள் அப்படி, අපේ ඥාතින් එහෙමයි, சொந்தக்காரர்கள் சொந்த பந்தங்கள் අපේ அப்படி, ගම් එහෙමයි. கிராமங்கள் அப்படி ඒ නිසා தோழர்கள். මේ දුප්පත්භාවයේ ඛේදවාචකින් அதனால் வறுமையின் அந்த தாக்கம், මේ රටේ ජනතාව මුදවා ගත යුතුයි. அதிலிருந்து இந்த நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டும். අපේ ආණ්ඩුව එක කරන්නේ නැත්නම්, எமது அரசாங்கத்தில் அதை செய்வதில்லை මම என்றால், ඉන්න ආණ්ඩුව එක කරන්නේ නැත්නම් தோழர் இருக்கும் அரசாங்கத்தில் செய்வதில்லை என்றால், මොන ආණ්ඩුවද කරන්නේ? எந்த அரசாங்கம் அதை අපි செய்யும்? මේ ග්‍රාමීය දුප්පත්භාවය තුරන් කරනවා. நாங்கள் இந்த கிராமிய வறுமையை இல்லாதொழிப்போம் என்று கூறுகிறோம். ඒක අපේ ආණ්ඩුවේ ප්‍රධාන වැඩක්. அது எமது அரசாங்கத்தின் ஒரு பிரதானமான ஒரு காரியம். ඒ හින්දා කුෂිකර්මාන්තය ஆகவே விவசாயத்துறை, මේ යාපනයේ මහා සාරවත් පොළවත් එක්ක இந்த யாழ்ப்பாணத்திலே செழிப்பான மண் ஒன்று இருக்கு. පොරබදල වගා කරන அதுடன் விவசாயம் செய்து ගොවි ජනතාවක් ඉන්නවා. விவசாயம் செய்யும் ஒரு மக்கள் ඔබ இருக்கு. වගා කරන්න. நீங்கள் விவசாயம் செய்யுங்கள்.
ඒට සාධාරණ මිලක් ලබා දෙන්න අපි කටයුතු කරනවා. அதற்கு நியாயமான விலை கொடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். මේ වන විටත් அதே போன்று අපි පෝර සානාධාර රුපියල් 15000 ඉඳන් 25000 දක්වා වැඩි කරා. பசலை மானியத்தை 15000 25,000 வரையும் நாங்கள் அதிகரித்து තව අපි கொடுத்திருக்கிறோம். බීජ සාධාරණ මිලකට ලබා දෙන්න කටයුතු කරන්නම්. விதைகளை நியாயமான விலையை கொடுக்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். අලුත් වගා ක්‍රම ඇති කරන්නම්. புதிய விவசாய முறைகளை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். කුෂ්කර්මාන්ත උඩට ගේන්න. விவசாயத்தை மேலெடுக்க, දුප්පත්භාවයෙන් මිදෙන්න. வறுமையிலிருந்து மீட்டெடுக்க, ඒ වගේම දීවර කර්මාන්තය அதே போன்று மீன் கடற்தொழிலாளர் වැදගත් දෙයක්. மிகப்பெரிய හැබැයි சிறப்பான මොකද அம்சம். සිදුවී තිබෙන්නේ? ஆனால் இன்று ඔබට අයිති මුහුද, உங்களுக்கு சொந்தமான கடல், ඔබගේ මාළු සම්පත உங்களுடைய சொத்து, அந்த மீன் வளம் මුළුමනින්ම විනාශ කරමින් முற்று முழுதாக அழித்து මාළු බෝ වෙන්න තියෙන පරිසර පද්ධතිය කඩා කරමින් மீன் குஞ்சுகள் வளர இருக்கும் சூழலை அழித்தொழித்து නීති විරෝධී දීවර சட்டவிரோதமாக மீன்பிடியிலே இந்திய மீனவர்கள் ஈடுபடுகிறார்கள். අපි ඔබට එකක් කියන්නම්. நாங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறோம். අපේ මුහුදේ எமது கடலில் අපේ දීවරයට எமது மீனவர்களுக்கு මාළු සම්පත නෙලීමේ අයිතිය மீன் பிடிக்கும் அந்த உரிமையை අපි තහවුරු කරනවා. நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்பதை கூற விரும்புகிறோம். කරන්න ඕනේ නැද්ද? அப்படி செய்ய வேண்டும் தானே? අපිට අවශ්‍යයි. அது தேவை. අපේ මුහුද නම්, எமது கடலில் අපේ ජනතාව නම්, கடல் எங்களது, අපේ සම්පත නම් மக்கள் எங்களது, வளங்கள் எங்களது. කිසිවෙකුට ඒවා විනාශ කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ. யாருக்கும் அதை அழிக்க நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ඒ අපි විසඳාගත යුතුයි. அவற்றை நாங்கள் தீர்த்து கொடுப்போம். ඒ පිළිබඳ අපි අවධානය යොමු කරනවා. அது தொடர்பாக எமது கவனத்தை ඒ විතරක් නෙවෙයි. செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, අලුත් ව්‍යාපාරයන් ව්‍යවසායකයන් ගොඩනගෙන්න ඕන. புதிய வியாபாரங்கள், புதிய தொழில் வல்லுநர்கள் உருவாகணும். අපි හිතනවා මේ උතුර நாங்கள் நினைக்கிறோம் இந்த வடக்கிலே සංචාර කර්මාන්තයට ඉතාමත් යෝග්‍ය ප්‍රදේශයක්. சுற்றுலாத்துறைக்காக மிக பொருத்தமான ஒரு பகுதி, ලස්සන වෙරළ තීරයක් තියෙනවා. மிக அழகான கடற்கரைகள், හොඳ පරිසර පද්ධතියක් நல்ல තිබෙනවා. சுற்றாடல் இருக்கு. අපිට සංචාරක ව්‍යාපාර ඉතාමත් ඉහළට ගේන්න පුළුවන්. சுற்றுலாத்துறையை மிக மேல்மட்டத்துக்கே கொண்டு வரலாம். මම අපේ ආර්ථික කණ්ඩායමට කිව්වා நான் எனது பொருளாதார குழுவிடம் கூறினேன், ආසියානු සංවර්ධන බැංකුවත් එක්ක කතා කරන්න. ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் கலந்து ஆலோசித்து මේ උතුරේ සංචාර කර්මාන්තයට විශාල විභවයක් තියෙනවා. வடக்கிலே சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு சரியா நல்ல ஒரு நிலைமை இருக்கு. ඒ නිසා සංචාර කර්මාන්ත විශාල පිම්මක් ගැනීමට බලාපොරොත්තු වෙනවා. ஆகவே சுற்றுலாத்துறையிலே பெரிய ஒரு பாய்ச்சலை பாவதற்கு நாங்கள் අපි எதிர்பார்க்கிறோம். ජාතික වශයෙන් අපේක්ෂා කරනවා. நாங்கள் தேசிய மட்டத்திலே எதிர்பார்க்கிறோம். ලබන වසර 2025 වසර கடந்த 2025 ஆண்டு ලංකාවට වැඩිම සංචාරකයන් එන වසර බවට පත් කරනවා. இலங்கைக்கு அதிகூடிய சுற்றுலா பயணிகள் வந்த வருடமாக அமையும் அடுத்த வருஷம். උතුරත් සංචාරක ව්‍යාපාර ඉදිරියට ගෙන්න අපි සැලසුම් வடக்கிலும் කරලා තිබෙනවා. சுற்றுலாத்துறை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வருவோம். ග්‍රාමීය දුප්පත්භාවය තුරන් කරන්න ඕන. கிராமிய வறுமையை நாங்கள் ஒழித்து கட்டுவோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, මේ දුප්පත්භාවයෙන් එළියට එන්න இந்த வறுமையிலிருந்து மீள்வதற்கு ඉතාමත් වැදගත් දේ අධ්‍යාපනය. மிக முக்கியமான விடயம் கல்வி. ඒ නිසා අධ්‍යාපනය ஆகவே கல்வி සියලු ගැටලු අපි විසඳන්න ඕන. அந்த துறையில் அனைத்து பிரச்சனை தீர்க்கும். ග්‍රාමීය පාසල් දියුණු කරන්න ඕන. இலங்கையிலே அனைத்து பாடசாலைகளும் දරුවන්ට அபிவிருத்தி செய்யும். අධ්‍යාපන ලබා ගැනීම අයිතිය තහවුරු කරන්න ඕන. பிள்ளைகளுக்கு கல்வி கற்க இருக்கும் உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்தணும். අපිට චීන රජයෙන් එකඟතාවය පළ කරා. சீன அரசாங்கத்தால் அவங்கள் இணக்கப்பாடு தெரிவித்திருக்கின்றார்கள். ලබන අවුරුද්දේ அடுத்த வருடம் ලංකාවේ සෑම පාසල් දරුවෙකුටම இலங்கையில் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் චීන ආණ්ඩුවෙන් சீன அரசாங்கத்தால் නොමිලේ ඇඳුම් ලබා දෙන්න. இலவசமாக சீருடைகள் வழங்குகின்றார்கள் என்று. දරුවන්ගේ අධ්‍යාපනය පුරට ගන්න ඕන. பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்த ඒ வேண்டும். විතරක් නෙවෙයි දුප්පත්භාවයේ පතුලට පෙළුණු அதே மாதிரி அந்த வறுமையிலே ஆக கீழ்மட்டத்தில் இருக்கும் දරුවන්ට අධ්‍යාපනයේ පහසුකම් අහිමි වෙලා තිබෙනවා. கல்வியை கற்பதற்கு அந்த வசதிகள் இல்லாமல் போயிருக்கு. අපි එවැනි දරුවන් සඳහා அவ்வாறான பிள்ளைகளுக்காக ලබන අවුරුද්දේ පාසල් වාරය පටන් ගන්න ජනවාරි මාසේ 27 වෙනිදා அடுத்த வருடம் பாடசாலை தவணை ஆரம்பிப்பது ஜனவரி மாதம் 27ஆம் திகதி. ඊට කලින් அதற்கு முன்பு පොත් මිලදී ගන්න, புத்தகங்களை கொள்வனவு செய்ய, පාසල් උපකරණ මිලදී ගන්න பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்ய ආණ්ඩුව විසින් දීමනාවක් දෙන හැම දරුවෙකුටම அரசாங்கத்தால் எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஒரு துப்பட்டாவை கொடுப்பனவை வெளியே பெண்ணு. கொடுப்போம். வறுமையிலிருந்து மீட்டெடுக்க දරුවෝ ඉගෙන ගන්න பிள்ளைகள் படிக்க வேண்டும். අපි පහසුකම් දෙන්නම්, நாங்கள் வசதிகளை செய்து සහාය கொடுக்கிறோம். දෙන්නම්. ஆதரவு கொடுக்கிறோம். මේ ගම් දුප්පත්භාවයෙන් උඩට ගැනීම අපේ ප්‍රධාන ප්‍රයත්නයක්. இந்த கிராமங்களை அந்த வறுமையிலிருந்து மீட்டெடுப்பது எமது பிரதான காரியமாக ඊළඟ இருக்கு. ප්‍රධාන සලසුම තිබෙනවා. அதே போன்று பிரதானமான திட்டம் இருக்கு. අපේ රටේ නීතිය විධානයේ ආධිපත්‍ය තහවුරු විය යුතුයි. இந்த நாட்டில் சட்டம் கட்டளைகள் எல்லாமே நாங்கள் சரியான முறையில் உறுதிப்படுத்தணும். අපි දන්නවා යුද්ධෙන් පස්සේ எங்களுக்கு தெரியும், யுத்தத்திற்கு பின்பு ක්‍රමානුකූල උතුරේ படிப்படியாக வடக்கில்
මද්‍රව්‍ය වල ගොදුරු බවට පත් වෙමින් තිබෙනවා. போதை வஸ்துக்கு இளைஞர்கள் இரையாகிக் கொண்டே வருகிறார்கள். නීති විරෝධී මත්පැන් වල ගොදුරු බවට පත් වී තිබෙනවා මේ සමාජයේ. சட்டவிரோத போதை வஸ்துக்கு இரையாகி வருகின்றார்கள் இந்த சமூகத்தினர். කේරළ ගංජත් එහෙමමයි. கேரள் கஞ்சாவும் அப்படித்தான். අද යාපනයේ තරුණ පරම්පරාවමට ගොදුරු වෙමින් තිබෙනවා. இன்று யாழ்ப்பாணத்திலே இளம் சக்திகள் அதற்கு இரையாகிக் கொண்டிருக்கின்றார்கள். මත් කුඩු போதை வஸ்து විශාල ලෙස පැතිරෙමින් තිබෙනවා. மிக வேகமாக பறந்து வருகின்றது. ජනතාව ඒකේ ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. மக்கள் அவற்றிற்கு இரையாகி வருகின்றார்கள். අපි ඔබට සහතිකයක් දෙන්නම්. நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கூறுகிறோம், මේ යාපනයේ இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து මේ රටත් இந்த நாட்டையும் කුඩු වලින් போதை வஸ்திலிருந்து මද්‍රව්‍ය වලින් போதை வஸ்து இந்த விஷ போதை வஸ்திலிருந்து අපි ගලව ගන්නවා. நாங்கள் மீட்டெடுப்போம் என்று கூறுகின்றோம். ඇයි? ஏன் அது අපි දන්නවා எங்களுக்கு தெரியும். අපේ රටේ මේ මද්‍රව්‍ය දාවරම් පිටිපස්සින දේශපාලකයෝ இந்த போதை வஸ்துக்கு பின்னால் அரசியல்வாதிகள் தான் இருந்தார்கள். ආරක්ෂාව දෙන දේශපාලකයෝ பாதுகாப்பு கொடுப்பது විශ්වාස அரசியல்வாதிகள், කරන දේශපාලකයෝ அவற்றை விற்பதற்கு உதவி செய்வது அரசியல்வாதிகள். මේක නතර කරලා இதை நிப்பாட்டி අපේ දරුවන් எமது பிள்ளைகளை මේ මද්‍රව්‍ය වල ගොදුරු බවට පත් වෙන එක වළක්වනවා. அதற்கு இரையாகும் அந்த நிலைமையை நாங்கள் மாற்றி அமைப்போம். ඒක අපි වැළැක්විය යුතුයි. அதை நாங்கள் மாற்ற வேண்டும். ඒක අපේ අභියෝගයක් අපි සාර්ථක නිම කරන. அது எமக்கு ஒரு சவால். அதை நாங்கள் வெற்றிகரமாக முகம் கொடுப்போம். அந்த சவால் ඊළඟ අපේ සැලසුමක් හදලා තියෙනවා. அடுத்து நாங்கள் ஒரு திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். අපි ආර්ථික වශයෙන් කඩා වැටලා තිබෙන්නේ. நாங்கள் பொருளாதார ரீதியாக சரிவில் இருக்கின்றோம். ක්‍රමානුකූල මේ ආර්ථික පියවරින් පියවර අපි ගොඩ ගන්න ඕන. படிப்படியாக இந்த பொருளாதாரத்தை நிமிர்த்த வேண்டும். එදී අපි දන්නවා පරන්තර රසායනික කර්මාන්තශාලාව எங்களுக்கு தெரியும் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை වහලා දාලා තියෙන්නේ. மூடி இருக்கு. අපි සැලසුමක් හදලා තිබෙනවා. நாங்கள் ஒரு திட்டத்தை அமைத்திருக்கிறோம். අපිට පොස්පේට් නිදිය පාවිච්චි කරලා எமது பொஸ்பேட் பலத்தை பயன்படுத்தி පෝර නිෂ්පාදනයට යන්න පුළුවන්. பசலை உற்பத்திக்கு போகலாம். හැබැයි ඒකේ සල්ෆියුරික් අම්ලය වැදගත්. அதற்கு சல்பியூரிக் அமிலம் மிக முக்கியமானது. අන්න ඒව ඇතුළු அவை உட்பட රසායන ද්‍රව්‍ය නිෂ්පාදනය කිරීමේ ரசாயன பொருள்களை உற்பத்தி செய்வதற்கு නව කර්මාන්තශාලාව ලෙස புதிய ஒரு கைத்தொழிற்சாலையாக පරන්තන් රසායන කර්මාන්තශාලාව අපි ආරම්භ කරනවා. பரந்தன் ரசாயன தொழிற்சாலை நாங்கள் ஆரம்பிப்போம். සිමෙන්ති කම්මල අපි ආරම්භ කරනවා. சீமெந்து தொழிற்சாலையை ஆரம்பிப்போம். වාලච්චේනේ කඩදාසි කම්ම வாழைச்சேனை காகித தொழிற்சாலை ක්‍රමානුකූලව படிப்படியாக අලුත් තාක්ෂණ එකතු කරලා புதிய தொழில்நுட்பத்தை නව දියුණු කර්මාන්තශාලාව බවට පත් කරනවා. புதிய தொழில்நுட்பமான ஒரு கைத்தொழிலாக நாங்கள் ஆரம்பிப்போம். කර්මාන්තවල අලුත් අවධියක් පටන් ගන්න ඕන. புதிய புதிய தொழில்துறைகளை இன்னும் ஆரம்பிக்க ඔබ வேண்டும். දන්නා මෙතන ඉන්න බොහෝ දෙනා இங்கு இருக்கும் பெரும்பான்மையானோர் ඉන්දියාවත් එක්ක ඉතා සමීප සබතාවයක් නැති. இந்தியாவுடன் ஒரு தொடர்பு ஒரு ඔවුන් වේගෙන් කාර්මිකරණේ පිම්මක් ගත්තා. அவர்கள் வேகமாக இந்தியா தொழில்நுட்ப ரீதியிலே வளர்ந்திருக்கின்றார்கள். අපි ඒ පාලක කර්මාන්තශාලා වහලා දැම්මා. எமது சில தொழிற்சாலைகளை நாங்கள் மூடப்பட்டிருக்கிறோம். අපි යලියම කර්මාන්තශාලා ආරම්භ කරලා மீண்டும் அந்த அனைத்து தொழிற்சாலைகளையும் රටේ ஆரம்பிக்கிறோம். ජාතික ආර්ථික ශක්තිමත් කරන්න. தேசிய பொருளாதாரத்தை வளர்க்கணும். උතුරේ ජනයාගේ ආර්ථික ශක්තිමත් කරන්නත් අපි උපයෝග කරගන්න සැලසුම් කරලා තිබෙනවා. வடமாகாண மக்களுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ඒවා අපි ඉදිරියේදී කරන සැලසුම්. நாங்கள் எதிர்காலத்திலே செய்யும் நடவடிக்கைகள் அவை. ඒ වගේම அதே போன்று අපි දන්න අපේ රටේ රාජ්‍ය සේවය කාර්යක්ෂම කරන්න ඕන. எமது நாட்டின் அரசியல் துறை நாங்கள் என்ன திறமையான ஒரு துறையாக மாற்ற வேண்டும். ඉඩම් කාර්යාලයේ ලිපිගොනු ගොඩ ගැහිලා. காணி அலுவலகத்தில் ஃபைல்கள் நிரம்பி இருக்கு. දිසාපති කාර්යාලයේ ගොඩ ගැහිලා. திசா ஜிஏ ஆபீஸ்ல எல்லாமே நிரம்பி இருக்கு. ජනතාව පොලිමේ. மக்கள் வரிசையிலே. ඒක මීට දශක ගණනාවකට ඈත අතීත අයිති රාජ්‍ය සේවයක්. அவை பல தசாம்களுக்கு முன்பதாக இருந்த அந்த நிலை தான் இன்று இருக்கின்றது. අලුත් රාජ්‍ය සේවය තාක්ෂණය புதிய அரசியல் துறைக்கு தொழில்நுட்பத்தை අපි கொடுக்கணும். ඩිජිටල් ශ්‍රී ලංකාව නිර්මාණය කරනවා. டிஜிட்டல் இலங்கை நாங்கள் அமைப்போம் ඔබට கட்டாயமாக. ගෙදර ඉඳන් ලයිට් බිල ගෙවන්න පුළුවන්. உங்களுக்கு வீட்டிலிருந்து கரண்ட் பில் கட்டுவதற்கு, ගෙදර ඉඳන් වතුර බිල ගෙවන්න පුළුවන්. தண்ணி பில் கட்டுவதற்கு, ඔබේ account එකට පෝරසාන ආධාරය ලැබෙනවා. உங்களது வங்கி கணக்குக்கு பசலை மானியம் வரும். අස්වැසුම ලැබෙනවා. அஸ்வசும அந்த උප්පැන්න கொடுப்பன ගන්න පුළුවන්. උප්පැන්න සහතිකය ගන්න உங்களது පුළුවන්. பிறந்த குறிப்பை எடுக்கலாம். මරණ සහතිකය ගන්න පුළුවන්. இறப்பு சர்டிபிகேட் போன்றவைகளை எடுக்கலாம். කාර්යක්ෂම රාජ්‍ය සේවයක්. ஆகவே திறம்பட ජාතික திறமையான ජන ஒரு බලවේගයේ ආණ්ඩුව அரச துறை ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் கீழ் අවුරුදු 3ක් 4ක් ඇතුළත කාර්යක්ෂම රාජ්‍ය සේවය ඩිජිටල් කරණය කරන ලංකාවක් අපි නිර්මාණය කරනවා. ஒரு 3-4 வருடத்திற்குள் இலங்கையை டிஜிட்டல் மயமாக்கி ஒரு திறமையான அரசியல் துறையை நாங்கள் අලුත් அமைப்போம். දිශාවකට අපේ රට ගෙනියනවා. புதிய ஒரு திசையில் எங்கட நாட்டை கொண்டு போக வேண்டும். අලුත් අනාගතයක් අපේ රට නිර්මාණය කරනවා. ஒரு எதிர்காலத்துக்காக நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்போம். මේ වෙලාවේ ජීවත් වෙන අපේ පරම්පරාවේ වගකීම இங்கு உயிர் வாழும் இந்த பரம்பரையின் பொறுப்பு அது.